Good afternoon, everyone. காலையிலேருந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கங்கள் குறிப்பாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஐ எம் ஷூர் தட் இந்த உலகம் எப்படி இருக்குது, எங்கே இயங்கிட்டுருங்கிறத ஒரு சின்ன அறிமுகமாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செஷனை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஐ வில் டூ அ ப்ரெசன்டேஷன். ஏன்னா இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் டிமாண்டில் இருக்கக்கூடியவங்க. டிமாண்டுன்னா சும்மா வெறும் டிமாண்ட் இல்லை, நிஜமாகவே அவர்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹேவ் டாக்டர் கார்த்திகேயன் ஃப்ரம் KMCH. அவர் ஒரு பிஸி சர்ஜன். இப்போது இந்த நம்முடைய நிகழ்ச்சிக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. He has to go back to the hospital and attend to patients. நேரம் கருதி இவங்களுக்கெல்லாம் நிறைய பயோடேட்டா இருக்குது. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த இவருடைய சார்ந்த துறையில் அருமையான முதுகலை பட்டமெல்லாம் பெற்று அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ்லாம் பண்ணிவிட்டு நிறைய விருதுகள்லாம் வாங்கி இப்பொழுது பொதுமக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கோவை மாநகரத்தில். ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் ப்ரோக்ராம். இங்கே ப்ரொஃபஸர் ஸ்ரீதேவி இருக்காங்க. ஷீ இஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சயின்ஸ். உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்லேயே இன்னும் கொஞ்சம் பலமாக கூட நீங்கள் கை தட்டலாம். நீங்கள் N.G.P காலேஜ் அங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேடம் ஃபார் ஜாயினிங் அஸ். நம்முடைய டாக்டர் குமரவேல் வந்திருக்காரு. டாக்டர் ஹீஸ் அ டீன் ஃப்ரம் த கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ் அண்ட் டைரி சென்னை. அண்ட் வி ஹாவ் அவர் இன்ஹவுஸ் டயட்டீஷியன் மல்லிகா சதீஷ். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் உங்களுடைய சார்பாக இங்கே இந்த நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக உங்களுக்கு முன்னாடி கேட்க இருக்கேன். முதல்ல டாக்டருக்கு நம்ம கேட்போம். ஏன்னா ஒரு ஹியூமன் டாக்டருடைய பர்ஸ்பெக்டிவ் ஆன் ஃபுட்டு, ஹியூமன் டாக்டருடைய பர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ பிகின் திஸ் வித் அ கொஸ்டின் டு டாக்டர் கார்த்திகேயன். டாக்டர், அக்கார்டிங் டு யூ, வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ பேலன்ஸ்டு டயட் இன் ப்ரிவென்டிங் கேஸ்ட்ரோ ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ்? நீங்கள் இந்த ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலாம். ஐ வில் ரிப்பீட் த கொஸ்டின் ஃபார் யூ. மார்னிங் எவ்ரி ஒன். நான் KMCHல இட்ஸ் ஆல்மோஸ்ட் பீன் 9 years ஐம் இன் KMCH. ஐம் அ சர்ஜன். நான் ஒரு ஜெனரல் சர்ஜன் ப்ளஸ் ஐ டூ லேப்ராஸ்கோபி அண்ட் ரொபாட்டிக் ஆஸ் வெல். எல்லாமே வயிறு சம்மந்தமானது மட்டும்தான். ஸோ I have a experience in this field since my PG. It's almost 15-16 years. So I think இது என்னோட introduction போதும்னு நினைக்கிறேன். So நீங்க கேட்ட கேள்வி let me repeat the question for you. What is the role of balanced diet in preventing gastro related ailments? யூஷுவலாக பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் பார்த்துருப்போம். பட் ஆக்சுவலி பேலன்ஸ்டு டயட்டில் ப்ரோட்டீனும் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும், ப்ளஸ் நமக்கு முக்கியமாக தேவையான ஃபைபரும் இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன், மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது அனிமல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான் இட் இஸ் அ லீன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தட் இஸ் அப்சார்ப்ட் ஈஸிலி. ப்ளஸ் there are protein sources from vegetarian diets also. பட் யூஷுவலாக ப்ரோட்டீன் மட்டுமே எடுக்கிறவங்க இட் டசன்ட் ஹெல்ப் தட் மச். இப்போ கீட்டோ டயட் அப்படிலாம் போகிறாங்க, இட் டசன்ட் ஹெல்ப் தட் மச். இஃப் இட் இஸ் பேலன்ஸ்ட், உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷனுங்கிற ப்ராப்ளம் வராது இஃப் யூ ஹேவ் ஃபைபர் இன் யுவர் டயட். பட் வெறும் ஃபைபர் மட்டுமே எடுக்கிறவங்களுக்கு தே won't have protein, they won't have muscle mass, they'll feel fatigued. அப்போ கார்போஹைட்ரேட் இல்லைன்னா இன்னும் எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ பேலன்ஸ் டயட் எப்பவுமே நல்லது. நான் யூஷுவலாக பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் கான்ஸ்டிபேஷனுக்கு பேலன்ஸ்டு டயட்டை விட ஹை ஃபைபர் டயட்னு டாக்டர் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன் தான். பட் இட் ஹேஸ் டு இன்க்ளூட் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். ஸோ ஃபேட் சுத்தமாக எடுக்காமல் இருக்கிறதும் தப்பு, ஃபேட் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் மட்டும் எடுக்கிறதும் தப்பு. ஃபேட்டும் ஒரு ஃபார்ம் ஆஃப்
thing that is needed for the gut to help your digestion. தேங்க்யூ டாக்டர். அதோட ரிலேட்டடாக ஒன் மோர் கொஸ்டின். உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன், ஐ வாஸ் டோல்ட் பை ஒன் டாக்டர் சம்டைம் பேக் தட் இன் த ஃபியூச்சர் எஸ்பெஷலி வித் த வே திங்ஸ் ஆர் கோயிங் வித் ஏஐ அண்ட் ஸ்டஃப் லைக் தட், ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன் வந்து செல்ஃப் டயக்னாசிஸ் அண்ட் ஏஐ வில் ப்ரிஸ்கிரைப் யுவர் மெடிசின்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட் அப்படி போயிட்டுருக்கும். இப்போ ஒரு டாக்டர் சொன்னார், ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து மாத்திரை மருந்துலாம் எழுத மாட்டோம், ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு டயட்டு தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா மருந்து மாத்திரையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ என்னோடய கொஸ்டின் உங்கள்கிட்ட, நான் ரொம்ப டெக்னிக்கலாக போகல, எஸ்பெஷலி கீப்பிங் இன் மைண்ட் த ஜென்ரல் ஆடியன்ஸ் ஹியர் இஸ் தட் வாட் வுட் பி யுவர் ப்ரிஸ்கிரிப்ஷன்? Because you are a doctor who looks at the gut problems. What would you prescribe as don'ts and do's when it comes to eating? நம்ம ரொம்ப முன்னாடி இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம அதை விட்டுட்டோம், உணவே மருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ வி ஆர் கோயிங் பேக் டு தட். என்ன ஏஐ வந்தாலும் மறுபடியும் நம்ம டயட்டில் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணி என்னத்தை ப்ராப்பராக பேலன்ஸ்டாக சாப்பிட்றோமோ அதுதான் உங்கள் பாடியோட கண்டிஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதோ இல்லை அதை டிட்டோரியேட் ஆகிறதோ அதுதான் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ வாட் ஐ ப்ரிஸ்கிரைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் ஆஃப் நோ ஐ டோன்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபுட், ஐ ஜஸ்ட் கிவ் தம் அன் ஐடியா ஸோ தட் தே கேன் டேக் இட் ஃபார்வர்ட். இப்போ பேலன்ஸ் டயட்னு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பேலன்ஸ் டயட் இருந்தால் மட்டுமே they can go without diseases regarding the gut for a very long time. But நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we follow it for a month or two, we give it up, we go back to whatever we were doing previously, like ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ஸுக்கு போகிறது, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கனாலே போதும். அவாய்டிங் ப்ராசஸ்ட் ஃபுட், கேன்டு ஃபுட், அது இல்லாமல் ஃப்ரெஷ் மீட்டோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா that will help them improve their health. தேங்க்யூ. இப்போ குழந்தைகள் பற்றி முக்கியமாக வந்து குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து நிறைய கவனம் செலுத்துவாங்க பெற்றோர்கள். அவங்களுக்கு வந்து இதை கொடுத்தா நல்லதா அதை கொடுத்தா நல்லதா, அவங்களுக்கு ஹைட்டாக வளரணும், அப்படி ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இஸ் இட் ரிக்வயர்ட் டு பி கிவன் டு க்ரோயிங் சில்ட்ரன், ஆர் நம்ம டயட் மூலமாகவே வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்மளால் கொடுக்க முடியுமா? ஆஸ் அ டாக்டர், வாட் இஸ் யுவர் வியூ ஆன் தட்? இப்போ நார்மலாக ஒரு பர்த் வெயிட்டில் பிறக்கிற பேபிக்கு நார்மல் டயட், பேலன்ஸ்டு டயட் கொடுத்தாலே தில் க்ரோ நார்மலி. பட் இஃப் யூ ஹாவ் சம், இப்போ என்ன சொல்கிறது, ஒரு குழந்தை பிறக்கும் போதே வெயிட் லாஸில் பிறக்குது. இப்போ வந்து 2.5 kgs இருந்தாலே இப்போ ஓகேன்னு சொல்கிறோம். ஸோ முன்னாடி வந்து 3 kgs இருந்தால் தான் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து 2.5 kgs இல்லை 1.9 kgs அந்த மாதிரி பிறக்கிற பேபிஸ்க்கெல்லாம் there is we need to give them something additional for their growth boost or for their health to improve, for their energy to improve. So adukku supplements are okay, but adukaprom we have to have protein, carbohydrate, everything in their diet. இப்போ ஒரு 100 grams of meat, அதாவது இப்போது சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா breast meat 100 grams gives you 32 grams of protein. ஸோ டெய்லி ரெக்குவயர்மெண்ட் வந்து 0.8 grams per kilogram of body weight. இது அடல்ட்டுக்கா? அடல்ட். ஸோ இப்போ வந்து 75 kgs ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா தேர் ரெக்குவயர்மெண்ட் இஸ் 60 grams of protein. ஸோ அக்கார்டிங்லி நம்ம அந்த ப்ரோட்டீன் சோர்ஸையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தென் யுவர் ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு டைமுக்கு மேலே நம்மளுக்கு வேணாம், இது எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு கோ வித் யுவர் டயட், நோ நீட் ஆஃப் எனி சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது மைண்டில் இருந்தால் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. வில் கம் பேக் டு டாக்டர். ஃப்ரம் யுவர் சைட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் டு ஆஸ்க் யூ கேன் ஆஸ்க் தட், பட் லெட் மீ கம் பேக் டு டாக்டர். I just would like to straight go to from a human doctor to a veterinary doctor. Okay, so if you look at it, 2 சைடுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ வந்து ரொபாட்டிக்லாம் யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு டாக்டர் ஜெகதீஷ் சொன்னாலே என்னென்னமோ சென்சர்லாம் யூஸ் பண்ணி அந்த ஜஸ்ட்டு
ஒரு சிக்கன் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ ஐ வில் ஆஸ்க் சம் பேசிக் கொஸ்டின்ஸ் டு அவர் வெட்டினரி டாக்டர். இஸ் டாக்டர் மோகன், ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர்செல்ஃப் டாக்டர். I am Dr. Mohanavelu. I am working as Deputy General Manager in Shanthi Feeds Private Limited. I am basically an animal nutritionist. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வெட்டினரி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து. இப்போ திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் ஆல் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் சம் பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் அபவுட் பயோசெக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். டாக்டர், ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் த டிபிக்கல் பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் அண்டர்டேக்கன் அட் ப்ரீடிங் ஃபார்ம், hatchery and broiler. Yes. Breeding farm, just for all your information, is a parent farm where male and females are there, where the eggs are laid and the eggs are going to a hatchery where it is hatched, and the hatched chicks are grown in a broiler farm which is used for meat, just for clarification. So இந்த மூணு இடத்துலையும் வந்து எந்த விதமான உயிரியல் பாதுகாப்பு முறைகள், பயோசெக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி டாக்டர் will give us. Actually, in whatever you said, நான் அந்த 3 ஃபார்ம்லேயுமே ப்ரீடர் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்டு, தாய்க்கோழி, அதனோட எக்கு ஹேட்ச் பண்ணுற ஹேச்சரி, அதுக்கு அடுத்து வந்துட்டு பிராய்லர், அதுதான் நம்ம சாப்பிட்றது. இந்த 3லேயும் பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸில் மேஜராக வந்து ரொம்ப ஹைலி ஃபோக்கஸ் வந்து 3 ஷெட்டுமே 3 பேட்டர்லையுமே பண்ணணும். அதில் ஃபஸ்ட் வந்து ப்ரீடர் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி விசிட்டர்ஸ் வந்து என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். மேக்ஸிமம் யாரையுமே வெளியிலேருந்து வந்துட்டு ஹைலி பயோசெக்யூரிட்டி ஏரியா, மேக்ஸிமம் வெளியிலேருந்து யாரையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எனி ரீசன்ஸ் அவங்க உள்ளே போன்ற அந்த பீப்புளை மட்டும்தான் என்ட்ரி உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸ் வந்து உள்ள என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைலி டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போதே வந்துட்டு ஹேண்ட் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிறது, ஹேண்டை டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறது. அப்புறம் ஃபுட் டீப் இருக்கும். ஃபுட் டீப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈவன் வெஹிக்கிள்ஸே உள்ளே போகிறதா இருந்தாலுமே வந்துட்டு டயர் டிப் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு வெஹிக்கிளினுடைய டயர்லேயோ அல்லது வந்துட்டு ஹியூமன்ஸுடைய ஃபுட் டிப்லேயோ இருந்து போகக்கூடிய அந்த மைக்ரோப்ஸை வந்து கிருமியை வந்துட்டு அங்கேயே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வந்துட்டு அங்கேயே ஒரு ப்ராப்பர் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்துட்டு எவரி கேட் என்ட்ரிலேயே வந்துட்டு வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்துட்டு இது வந்து ஹியூமர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது. அடுத்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் லெவலில் வந்துட்டு மேஜர் பயோசெக்யூரிட்டின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோடன் கண்ட்ரோல். ரோடன் கண்ட்ரோலுக்கு சிவில் ஸ்ட்ரக்சர்லேயே ஃபார்மை எலிவேட் பண்ணும்போது ஓவர் ஹெட் ஃபார்ம்ஸ் தான் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்துட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக கான்கிரீட் ஸ்லாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓவர் ஹெட்டுக்கு மேலே ஸ்லாப்ஸ் கொடுக்கும்போது எந்த ஒரு ரோடன்ஸும் வந்துட்டு ஃபார்முக்குள்ளே என்ட்ரி வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து போக முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு வைல்டு பேர்ட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா பயோசெக்யூரிட்டி ஆஸ்பெக்டில். ஏன்னா வைல்டு பேர்ட்ஸ் தான் வந்து மேஜர் டிசீஸ் அவுட் பிரேக்கே வந்து ரீசன். அது முடிஞ்ச வரைக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஃபீடு ஸ்பில்லேஜை வந்து அவாய்ட் பண்ணுறது, அப்புறமேட்டு வந்து டிராப்பிங்ஸ் மென்யூர்ஸை வந்து ப்ராப்பராக வந்துட்டு பீரியாடிக்கலாக வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறது. ஈவன் அந்த இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே எப்படி ஃபென்சிங் போட்டிருக்கோமோ ஷெட்டில் மேலே ஃபென்சிங் போட்டிருக்கிற மாதிரி கீழே வந்துட்டு ஈவன் டிராப்பிங்ஸ் ஏரியாமே வந்துட்டு வைல்டு பேர்ட்ஸ் எதுவும் உள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு ஃபென்சிங் வந்து கவர் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஒரு முக்கியமான பயோசெக்யூரிட்டி வந்துட்டு வேக்சினேஷன். அது முன்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து கிருமிகள் போகக்கூடாது அவாய்ட் பண்ணுறது ஃபார்ம் லெவலில். சேம் பயோசெக்யூரிட்டி பேட்டர்ன் தான் வந்துட்டு ஹேச்சரி லெவல்லையும் சரி பிராய்லர் ஃபார்ம்ஸ் லெவல்லையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒன்லி ஃபார் பர்டிகுலர் ப்ரீடர் ஃபார்முக்குன்னே செப்பரேட்டான வெஹிக்கிள்ஸ் வந்து பர்டிகுலர் ஃபார்ம்ஸுக்குன்னு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது. பிராய்லர் ஃபார்ம்னா செப்பரேட் செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஒன்லி ஃபார் பிராய்லர், செப்பரேட் செட் ஆஃப் வெஹிக்கிள் ஃபார் எக் கலெக்ஷன் ஒன்லி ஃபார் ஹேச்சரி அப்படின்ற மாதிரி வெஹிக்கிள்ஸே வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மில் வந்து மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது. என்ன ரீசன்னா ஒரு ஃபார்மில் சம்பி ஏதாவது ஒரு கண்டாமினேஷன் இருந்ததுன்னா அந்த கண்டாமினேஷன் வந்து அடுத்த ஃபார்முக்கு வந்து போகக்கூடாதுன்றதுக்காக வெஹிக்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு ஈவன் எக்யூப்மெண்ட் கூட வந்து ஷேர் பண்ணிக்கூடாது. அந்தந்த ஃபார்முக்குன்னு செப்பரேட் செட் ஆஃப் எக்யூப்மெண்ட் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் லெவலில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது. தேங்க்யூ டாக்டர். அதாவது டாக்டர், நீங்கள் ஐசியூக்குள்ளே வரும்போது எப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறீங்களோ அதை ஹாஸ்பிட்டலுக்கே உள்ளுக்குள்ளே வரதுக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ biosecurity is taken very seriously when it comes to rearing chicken. ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, கோடிக்கணக்கான சிக்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும். அது பண்ணும்போது அந்த நோய் தடுப்பு முறைமைகள் அப்படிங்கிறது வந்து மிக தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டீன் டாக்டர் குமாரவேல் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின். இப்போது அரசாங்கத்தின் மூலமாக இந்த நோய் தடுப்பு, what are the different disease prevention programs which the government is implementing
advocating. Sir, good morning everyone. So as everyone know that prevention is better than cure. ஸோ வருமுன் காப்பது தான் புத்திசாலித்தனம். அந்த வகையில் அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், அது நான் சார்ந்த உள்ள பல்கலைக்கழகம், அதில் டைரக்டரேட் ஆஃப் அனிமல் ஹெல்த் ஸ்டடீஸ்னு ஒரு தனி விங் இருக்குது. ஸோ இந்த விங் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிராய்லர் அல்லது இப்போ லேயர் பிராய்லர் இவங்கெல்லாம் பீரியாடிக்கலாக உட்காந்து என்னென்ன டிசீஸ் அப்படின்ற பண்ணி ஒரு வேக்சினேஷன் சார்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ்க்கு இந்த வேக்சின்லாம் நீங்கள் போடணும், லேயர் ஃபார்ம்லாம் இப்படி போடணும், பிராய்லர் ஃபார்ம்லாம் இப்படி போடணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை பீரியாடிக்கலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, இது பேசிக்காக ஒரு வில்லேஜ் லெவல்லேருந்து ஆரம்பிக்குது. வில்லேஜ் லெவலில் நீங்கள் ஒரு கால்நடை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அங்கே கண்டிப்பாக இந்த ராணிக்கட் டிசீஸ்க்கு இலவசமாக அவங்க வீட்டில் வளர்க்குற கோழிக்கு தடுப்பூசி போடுவாங்க. ஆனால் பெரிய வணிக ரீதியான பெரிய பண்ணைகளில் அந்தந்த பண்ணையாளர்கள் அந்த நம்ம ரெக்கமெண்டட் வேக்சின் சார்ட் படி போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு ராணிப்பேட்டையில் ஐவிபிஎம், அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசின்ற ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனம் நம்ம மாநிலத்தில் மிகச்சிறப்பாக பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நம்ம பவுல்ட்ரிக்கு தேவையான ஓரளவுக்கு தேவையான அனைத்து தடுப்பூசிகளும் உற்பத்தி பண்ணி அது விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி கோழிகளுக்கு வரும் எல்லா நோய்களுக்குமே தடுப்பூசி நம்ம உள்நாட்டிலேயே எளிதாக கிடைக்கிறது. அந்த சார்ட் படி நம்ம கரெக்டாக அதை நம்ம போட வேண்டியது நம்ம பண்ணையாளர்களுடைய கடமை. இதை செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நீங்கள் நிறைய நாட்டில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை அப்பப்போ நோய் ஏதாவது உற்பத்தியாகும், ஃப்ளேரப் ஆகும். ஆனால் நம்மளது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாததுக்கு மெயின் காரணம் அவர் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு பயோசெக்யூரிட்டி ஒன்று. அந்த பயோசெக்யூரிட்டிலேருந்து வேக்சினேஷன் அண்ட் வேக்சினேஷன் ஈஸியாக கிடைக்குது. அது சிறப்பு சார். தேங்க்யூ டாக்டர். மல்லிகா. Next question to Dr. Sridevi ma'am. Mostly South Indian food habits படி பார்த்தோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் லோ ப்ரோட்டீன் டயட்டில் தான் இருக்கோம். பேலன்ஸ்டுன்னு பார்க்குறது ரொம்ப இப்போ ஃபுட்டை பற்றி யோசிக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே வரோம். ஸோ இந்த லோ ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கிறது காஸ் ஆஃப் ஒரி பண்ணிக்கணுமா? ஏன்? ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மால் நரிஷ்மெண்ட் ஹையர் ரேட் இருக்குது, எஸ்பெஷலி இன் ட்ரைபல் ஏரியா. அதில் மால் நரிஷ்மெண்ட்டோட க்ரோத்தை ரெட்ரீவ் பண்ணுறோங்கிறது தான் மெயின் கான்செப்ட்டு. ஸோ ப்ரோட்டீனுங்கிறது பிளான்ட் ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீன், 2 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. பிளான்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறது தாவர வழியிலேருந்து வர்றது. அது மனித உடல் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் அது கொஞ்சம் அளவுக்கு தான் அதனோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறது லீன் ப்ரோட்டீன், அது மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அப்போது ப்ரோட்டீனோட சோர்ஸ், அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அது என்ன பண்ணுன்னா அதனோட அப்சார்ப்ஷன் லெவல் அதிகமாகும் போது குழந்தைங்களுக்கு பெட்டர் க்ரோத். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃப்ரம் அடல்ட் ஓல்ட் ஏஜ். இப்போ ஓல்ட் ஏஜ்லேயுமே மால் நரிஷ்மெண்ட் காமனாக இருக்குது. அதை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு தான் சிக்கன், மீட், ஃபிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு கொடுக்குறோம். ஸோ சிக்கன் எதுக்குன்னா ஈஸிலி டைஜஸ்டபிள், அட் த சேம் டைம் இட் கண்டைன் ஹை ப்ரோட்டீன் சோர்சஸ். அப்போது ஒரு ஆர்கன்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் சிக்கன்லேயும் இட் ஹாஸ் அ சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ in what way we are consuming, that plays a very predominant role. ஸோ அந்த கான்செப்டை மனசில் வச்சுட்டு ஒரு பர்சனுக்கு 0.8 to 1 gram per kg பாடி வெயிட். ஸோ அதனோட ரெண்டேக் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவில் கம்மி. வை? பிகாஸ் கார்ப்ஸ் கன்சப்ஷன் இஸ் ஹையர். அதனால தான் ப்ரோட்டீனோட சோர்ஸ் அதிகமாக இருக்கிற அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸை ப்ரிஃபர் பண்ண சொல்கிறோம். அதனால தான் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அப்படி எடுத்துக்கும் போது ப்ரோட்டீனோட லெவலும் நம்ம பாடியில் மெயின்டைன் ஆகும். அப்போது 0.8 to 1ங்கிறது நார்மல் பர்சனுக்கு. இஃப் அ பர்சன் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறப்போ 1.2 to 1.5 gram per kg பாடி வெயிட். இதே வெயிட் லிஃப்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னா 2 gram per kg பாடி வெயிட். அப்போ ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் கார்போஹைட்ரேட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் மட்டுமே எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட் கான்செப்ட் விட்டுட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஸ்பாரிங் ஆக்ஷன் ஒன்று நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார்ப்ஸ் சஃபிஷியன்ட் லெஸ்ஸாக இருக்கும்.
அப்போ ப்ரோட்டீன்லேருந்து அந்த கார்ப்ஸ் வந்து ரிட்டைன் ஆகணும். அப்போ என்ன ஆகும், ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கப்போ ப்ரோட்டீன்லேருந்து இருக்கிற கார்போஹைட்ரேட் இல்லை எடுத்துக்கல நீங்கள் ஃபுட்டில், அப்போ ப்ரோட்டீன் வந்து கார்போஹைட்ரேட்டாக யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், ப்ரோட்டீன் டெஃபிசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் வாட் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். அதனால தான் இட் இஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த macronutrients. That is why we are specifically saying protein should be consumed every day at least 0.8 to 1 gram per kg body weight. Thank you. Thank you, madam. இதான் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டால் பெரிய பதில் சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக வந்து நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால் மேடம்கிட்ட இன்னொரு கொஷின் கேட்குறோம் நான். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த பாடி வெயிட் கம்மி பண்ணுறதுங்கிறது ஒரு டாப் ப்ரையாரிட்டி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் ஆர் தேர் டயட்டில் இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸசைஸில் இருக்கட்டும், அந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள். இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி கீட்டோ டயட், பேலியோ டயட், அந்த மாதிரிலாம். இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் அமெரிக்காவிலேருந்தெல்லாம் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்து இங்கே பேச வைக்கிறாங்க, எப்படி வெயிட் கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஒரு சிரிக்கிறார், பாதிக்கப்பட்டிருக்கார் நிறைய. அப்போது அந்த இந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசில் வந்து இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக மாறி போச்சு. அப்போது ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நம்ம இந்த கேள்வியை வைக்கிறோம். என்ன பண்ணலாம் மேடம், உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன, எப்படி நாங்கள்லாம் வெயிட் கம்மி பண்ணுறது? நாளில் தேவைப்படுறவங்களுக்கு எப்படி வந்து வெயிட் கம்மி பண்ணுறது, அது ஒரு மிகப்பெரிய ஒரியா. இந்த சப்ஜெக்ட் பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு தெளிவு எங்களுக்கு வேணும். ஓகே, ஷோர் சார். நார்மலாக ஒல்லியாக இருக்கும், குண்டாக இருக்கும், அதெல்லாம் கரெக்டான பாடி வெயிட் அப்படிங்கிறது நம்மளோட பர்சீவரன்ஸ் அப்படி நினச்சிருக்கோம். ஆனால் அந்த ஐடியல் பாடி வெயிட் கியூ இண்டெக்ஸ், அது இந்த டெர்மினாலஜி நான் யூஸ் பண்ணவில்லை, குவெலட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா I will say very simple formula, Broca's index. That is nothing but height in centimeter minus 100. இப்போ நீங்கள் 163 centimeter உங்கள் ஹைட் இருந்தீங்கன்னா minus 100னா 63. அப்போ ஒன்றா -2 இல்லைனா +2. அப்படின்னா 63 + 5 மைனஸ்னால் 61. ஸோ இதில் இதுதான் ஐடியல் பாடி வெயிட். ஸோ இதுதான் நீங்கள் கால்குலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வெயிட் மிஷினில் போய் 1 ரூபி காயின் போட்டிங்க, 2 ரூபி காயின் போட்டிங்கன்னா இட் வில் எஜுகேட் யூ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை, வெயிட் இன் கேஜி டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர்ட் அதில் இருக்கும். இப்போ நார்மல் பர்சன் அப்படின்னா லீனாக இருப்பாங்க, பட் தே ஆர் செட் தட் தே ஆர் மோர் ஹெல்த்தி. அப்படி கிடையாது. அதனோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணால் 18.5 அப்படின்னா தட் இஸ் மென்ட் இஸ் அண்டர் வெயிட். அப்போது நார்மலாக என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 20 to 25 இஸ் த நார்மல் வெயிட். ஓவர் வெயிட் அப்படிங்கிறது 25 to 29, ஒபேஸுங்கிறது 30 above. அட்லீஸ்ட் இந்த கேட்டகரைசேஷன் தான் அந்த கார்டில் கொடுக்கும். அந்த ப்ரௌன் கலர் கார்டில் ரயில்வே ஸ்டேஷனில் போனால் மேக்ஸிமம் அங்கே போனோனையும் 2 ரூபி காயின் போட்டுட்டு டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு அதனோட வெயிட் பார்ப்போம். அட் த பேக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. we will see after happily. After that we will see the weight, we will get tensed. அதனால் இதுதான் வெயிட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஸோ அதனால் குண்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை வெதர் யூ ஆர் அண்டர் வெயிட், ஓவர் வெயிட் ஆர் ஒபேஸ் கேட்டகரி. சரி, இதுக்கு எப்படி டயட் இருக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் அ வெரி ஸோ மச் மித்ஸ் இன் யுவர் யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதிலலாம் நிறைய மித்ஸ் வரும். ஸ்பெசிஃபிக் ஃபுட்டை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஆக்சுவலி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸ் அப்படின்னா சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். இது வந்து சம அளவு, அதான் பேலன்ஸ்டு ஒன். இதை கரெக்டாக கன்சியூம் பண்ணும்போது உங்களோட வெயிட் கரெக்டாக இருக்கும். அப்போ மை பிளேட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த பிளேட்டில் லிபரல் அமௌண்ட் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பாடியை டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது உங்களோட பிளேட் எப்படி இருக்கணும்னா 3/4 வெஜிடபிள்ஸ் இருக்கணும், 1/4 ஆஃப் சீரியல்ஸ் இருக்கணும். 1/4 சீரியல்ஸ்ன்னு சொல்லும்போதே இட் கம்ஸ் அண்டர் ப்ரோட்டீன் ஆல்சோ, அண்ட் 1/4 ப்ரோட்டீன் ஆல்சோ ஷுட் பி தேர். Along with plant protein, animal protein should be also in your plate to compensate your protein level, and little amount of fats and oils. When you consume in such a way, surely your weight will be in a balanced condition. அப்புறம் இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, பர் மந்த் 2 kg தான் வெயிட் ரெடியூஸ் ஆகணும். சடனாக 5 kgயோ 10 kgயோ
அட் அ ஸ்ட்ரெச் வெயிட் ரெடியூஸ் ஆகக்கூடாது. அப்படி ரெடியூஸ் ஆச்சுன்னா double the amount weight gain ஆகும் at the later when you left it. So please follow perfect diet. By that you can maintain your ideal body weight. Thank you, sir. முக்கியமான பாயிண்ட்டு மேடம் சொன்னது, இந்த சடன் வெயிட் லாஸ் ஒரே மாதத்தில் வந்து 12 கிலோ வெயிட் லாஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் வந்து போகாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு தான் தோணுது. மேடம் சொன்னாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் போட்டால் காயின் போட்டால் ஒரு ப்ரௌன் கலர் கார்டு வருது. நானும் போட்டேன். அதில் பிஎம்ஐ இண்டெக்ஸில் நான் பார்க்கல. அதில் பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் போட்டிருப்பாங்க, ஒரு ஜோசியம் மாதிரி. அதில் போட்டிருந்தாங்க, உனக்கு நல்ல மனைவி அமைவாள் அப்படின்னு. அது உண்மைதானே மேடம்? அது இல்லை, கேள்வி நான் தான் கேட்பேன். அவர் கேட்குறாரு அது நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான நேரம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், டாக்டர், வெட்டினரி டாக்டர்ஸ் அண்ட் மேடம் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ப்ளீஸ் ஆஸ்க் அ கொஸ்டின். சுருக்கமாக முடிச்சுக்கலாம். ஒன் கொஸ்டின் டு ஈச். எனிபடி, எனி டவுட் யூ கேன் கிளாரிஃபை. சார் எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது சார் வந்து டீன் சார் சொல்லியிருந்தார், அதாவது வேக்சினேஷன் வந்து அதாவது நம்ம ராணிப்பேட்டையில் வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அங்கே தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தயாரிக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஃபார்மர்ஸுக்கும் இது வந்து கிடைக்கிற அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போதுமான அளவு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, அது நீங்கள் அங்கே போனால் கிடைக்கும், அந்த அப்படி தான் இருக்குங்க. இல்லைனா நீங்கள் அருகில் உள்ள நீங்கள் பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவமனையை அணிக்கணும். ஓகே, அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டான இது கிடைக்குங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இருக்குது, எல்லாம் போதுமான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அது ஒரு வெட்டரி டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லெட்டர் தருவாங்க, இல்லைன்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Actually, what my question was, though humans have evolved since, say, 65,000 years or something, do we really have a good knowledge of what we should consume? That is, nowadays, earlier it was proteins. Now we have started saying about fiber. There is Mediterranean diet, paleo diet, you name it, a lot of diets. Somebody says it's all carbs. So, what should be the ideal diet? My question is to the doctor. Considering the microbial diversity and the knowledge which we have accrued through the last 10-12 years regarding the microbial diversity, the role they play in our metabolomics and other things, how do you acknowledge the microbial diversity as a part of health, and the nutrients what should we take as a diet? Actually, as madam said, how your diet should be. Our gut actually is formed of good bacteria and bad bacteria. So once the bad bacterial flora increases, you feel sick. The main thing that we have to include our diet is things that don't harm the gut. You should make sure that the food that you eat is, I already told you, it is not processed, it is hygienic. That is how you can prevent bad bacteria from entering your gut. So if certain foods have certain expiry, you should not consume them after the expiry date. That helps in reducing the bad bacteria entering your gut. So more than that, as madam said, how your diet should be, if you follow that, I think you can live a healthy life. But if you do get into trouble, we are there to take care of you. So basically, there is no one prescription fits all as far as ideal diet is, because there are a lot of cultural, culinary, diversities in our country. And what a beautiful country we have with such, diversity when it comes to food. Amazing. We have such amazing stuff. All that we need to do is in moderation. My grandfather used to tell me, you can consume whatever you want, okay, that's up to you. But in moderation, on time. That is the simple prescription I think you can take. Along with what the doctor said is that don't let the bad fellows get into your stomach, and make sure that all the good guys get into your stomach. That I think is the bottom line which we all need to carry.
Any more questions? One last. Kudos to the energetic panel here. So, Madangi here. So, we always have a preoccupied opinion that eating chicken will lead to abnormal secretion of hormones, other illnesses, that too particularly for females. So, we are restricted to consume chicken. Is that true, or do you have any consequences, questions behind it? I'm going to cover that in my presentation, which is going to come right next, but I can give you an answer right away, is that there is absolutely no correlation between eating chicken and that of, if you are mentioning about precocious puberty or women-related issues. There's absolutely no correlation. I'm not saying this because we are from the industry. I'm saying based on scientific research studies. So you can be rest assured that you can have as much chicken as you want, as long as it is cooked in the right way, without much of oil and fried stuff. You can enjoy your chicken in whichever preparation you want, and it can be given to girl children from any age. So this is a wonder food which any age group can consume. There is absolutely no correlation to precocious puberty and that of broiler chicken or any chicken for that matter. And we will cover that in the presentation too. Ma'am would like to add something. For your clarification, I want to give you some certain tips for you, for your question. Actually, there is two hormones plays a very important role. One is estrogen hormone, another one is progesterone hormone, right? So once the menstrual cycle commences, the estrogen hormone plays a predominant role and your progesterone hormone stops. So based on that alone, the menstrual cycles depends. So the menstrual cycle depends on this category. The poultry or any other non-vegetarian sources will never involve in estrogen and progesterone hormone changes. So based upon the consumption of nutrient and the hormonal fluctuation alone, it plays a predominant role. So there is no connection between this. And once, if there is a menstrual cycle loss or disturbances, depending upon your food intake pattern. So that plays a very predominant role. When your food pattern is perfect, your hormonal will be maintained properly. By that, your MC cycle will also be proper. Thank you. Thank you. All right, so with that, we come to the end of this panel discussion. I would like to take this time to thank our panelists, Dr. Karthikeyan, Dr. Mohanavelu, Dr. Kumaravelu, and Sridevi madam, for giving us your time and also enlightening. And I'm sure that they will be around during the lunchtime also, so that you can interact with them and then clarify your more doubts. I'd like to hand it over back to the organizers for felicitating our panelists here.